வணக்கம். அவர் குமாரவேல் அவர்கள் ரொம்ப ஒரு எழுச்சி பேசியிருக்காரு. அப்புறம் கேட்டப்புறம் தான் நம்மளே கொஞ்சம் அண்டர் அச்சீவ் பண்ணிட்டோம், இன்னும் நிறையா இன்னும் பெருசாக ட்ரீம் பண்ணியிருக்கணும், மைக்ரோசாஃப்ட் அளவுக்கு வரல அப்படின்னு அவர். ஸோ நான் அது எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஜோஹோ நிறுவனம் பெரிய நிறுவனம் நீங்கள் நினைக்கலாம், ஆனால் மைக்ரோசாஃப்டோட கம்பேர் பண்ணும்போது ஒரு சதவீதம் தான் இருக்கும், இல்லை 0.5% தான் இருக்கும் ஆக்சுவலி கணக்கு பண்ணி சொன்னேன். ஸோ அது உங்களுக்கு அதிலிருந்து எவ்வளவு அதில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியும், இன்னும் எவ்வளவு உழைக்க வேணும் அப்படின்னு தெரியும். அவர் நிறைய கருத்துக்கள் சொன்னார். அதில் என்ன அது உங்களுக்கு அது இது நான் எப்போவுமே நினைவுபடுத்திப்பேன். இவ்வளவு தூரம் வந்திருக்கோன்னா எவ்வளவு தூரம் இருக்குது பயணம் செய்ய அப்படின்னு. இதில் இந்த சாஃப்ட்வேர் மட்டுமே நான் அதை பற்றி மட்டும் பேசுறதுக்கு வரல. அவர் அர்ஜுன் மூர்த்தி சில ஐடியா சொன்னார், பிராண்ட் அப்படின்னு. எந்த பிஸ்னஸ்லேயும் அந்த பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அது முக்கியம் அப்படின்னு. ஏன்னா உங்களை பிராண்ட் அப்படின்றது, நான் பிராண்ட் எப்படி சொல்லுவேன்னா, உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கா. எதுக்காக நம்ம தெரியாதவங்க நமக்கு எதுக்கு பிஸ்னஸ் கொடுக்கணும். இப்போ நம்ம போய் துபாயில் வைக்கிறோம், கொலம்பியா நாட்டில் வைக்கிறோம், ஆஸ்திரேலியாவில் வைக்கிறோம், அவங்க எதுக்கு நம்மளை நம்பி பிஸ்னஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு நம்ம யாருன்னே தெரியாது, எந்த ஊரில் இருக்கோம், என்ன மொழி பேசுகிறோம் ஒன்றும் தெரியாது. ஜோஹோ அப்படின்ற ஒரு அடையாளம் தான் அவங்களுக்கு தெரியும். அந்த ஜோஹோன்ற அடையாளத்துக்காக அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் நம்ம இங்கே போய் வந்து ஜாமி ஃபோன் வாங்குகிறோம். ஜாமியோட சிஓ எங்கே இருக்காரு, அவர் பேர் என்ன, நமக்கு யாராவது தெரியுமா? தெரியாது யாருக்கும். இந்த ஜாமின்ற பிராண்டு தான் நம்ம வாங்குகிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் அது. ஸோ அந்த பிராண்ட் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப அருமையான கருத்து சொன்னாங்க. இப்போ நீங்கள் வந்து சிறு குறு தொழிலில் இருக்கோம், எம்எஸ்எம்இ, அதுக்கு தான் இந்த ஈவெண்ட் நடக்குது. அதுதான் எல்லா நிறுவனத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுதான். இப்போ நீங்கள் இந்த பூத்துலாம் கேட்டால் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு, நாங்கள் 4 பேர் இருக்கோம், 10 பேர் இருக்கோம், 15 பேர் இருக்கோம், 20 பேர் இருக்கோம். 1946 வந்து 96 அது மாதிரி 7 பேர் இருந்தோம், 8 பேர் இருந்தோம். ஒரு ரூமில் இருந்தோம், அவ்வளோதான். ஒரு 5 கம்ப்யூட்டர் இருக்கும், அதுதான் நம்மளோட கம்பெனியே இருந்தது. இப்போ அந்த நிலைமையில் தான் இங்கே நிறைய பேர் இருக்கீங்க. இப்போ அந்த இதுலேருந்து ஆரம்பிக்கிறீங்க. எப்படி அதை எடுத்துகிட்டு போகணும். முதல்ல என்ன நினைக்கிறோன்னா, நீங்கள் எந்த பிஸ்னஸில் இருந்தாலும் அதில் எப்படி அதை வாய்ப்பை உருவாக்குறதுன்னு பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸ்லையும் வாய்ப்பு இருக்குது, எதுவாக இருந்தாலும். நான் வந்து ஒரு இட்லி மாவு தயாரிக்கிறேன்னா, உலகத்திலே பெரிய இட்லி மாவு தயாரிப்பாளராக ஆக முடியுமா என்னால்? அப்படி யோசிக்கணும். அதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது அப்படி. என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ அவர் வந்து 890 கடை இருக்கா அவங்களுக்கு, ஒரு சலூன் வந்து 890. நான் வந்து 2 வாரம் முன்னாடி கோயம்புத்தூரில் நேச்சுரல்ஸ் தான் ஹேர் கட் போனேன். ஸோ எனக்கே தெரியாத ஆச்சரியம், 890 இருக்குது அப்படி. ஒரு 1000 நோக்கி போயிட்டுருக்காரு. இந்தியாவிலேயே 10,000 கூட போக முடியும் அவரால். 10,000 என்ன, இன்னும் 5 மாநிலங்கள் தான் இருக்காங்க, இன்னும் வடக்கெல்லாம் இன்னும் போகணும். இப்போ 10,000 வைக்க முடியும், இப்போ 15,000 20,000 வைக்க முடியும். அப்படின்னா இன்னும் எவ்வளோ வளர்ச்சி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி அந்த தொழிலில் அவ்வளோ வளர்ச்சி இருக்குது. ஒரு தொழிலில் நீங்கள் அந்த வளர்ச்சி எங்கே வளர்ச்சி இருக்குது, அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு. நான் இந்த பிஸ்னஸ் இருக்கேன், இதில் என்ன எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நான் இன்னொன்று என்ன செய்வேன், இப்போவுமே நான் வந்து இதில் யார் எந்தெந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, அது சைனாவில் இருக்கோ, ஜப்பானில் இருக்கோ, சுவிட்சர்லாண்டில் இருக்கோ, எஸ்டோனியாவில் இருக்கோ, அதை ஸ்டடி பண்ணுவேன். இன்றைக்கி அது ரொம்ப ஈஸி. நீங்கள் போய் யூடியூப்பில் போய் ஒரு பேரெல்லாம் தட்டினா உங்களுக்கு கொட்டும். லிங்க்டின் போய் தேடலாம், இல்லை பல ஆப் வழியாக தேடி என்ன செய்கிறாங்க, இதை பற்றி சைனாவில் என்ன செய்கிறாங்க. இப்போ இங்கே ஒரு ஃபேக்ட்ரி, இப்போ கருவி ஃபேக்ட்ரி செய்கிறோம். நான் போய் யூடியூப்பில் போய் இதில் இருக்கிற சைனீஸ் ஃபேக்ட்ரி எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்ப்பேன். இது மாதிரி ஜாப்பனீஸ் ஃபேக்ட்ரி என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா வீடியோவும் இருக்குது. இப்போ இதுதான் எனக்கு வந்து பொழுதுபோக்கு. நான் பஸ்ஸில் வரும்போது இதெல்லாம் பார்த்துட்டு வருவேன், இந்த வீடியோலாம். இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து. இப்படி தான் நீங்கள் வந்து அந்த இப்போ கருவியை எப்படி பெரிய அளவில் கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இப்படி தான் உங்களுக்கு வரும். ஏன்னா இந்த பிஸ்னஸில் யார் இருக்காங்க அப்படின்னு. நான் வந்து அடிக்கடி நகைவெட்டியை பற்றி பேசுவேன். ஏன் வந்து போய் நகைவெட்டி வாங்கினா, இன்றைக்கி கூட கார்த்தால ஒன்று வாங்கினேன், மேட் இன் சைனா. மேட் இன் சைனாவும் மேட் இன் கொரியாவும் ஏங்க வருது?
அதையும் செய்ய முடியாது. நான் போய் அந்த ஃபேக்ட்ரியோட வீடியோலாம் பார்த்துருக்கேன். டாங்ஷெங் ஏதோ சைனாவில் இருக்குது. ஒரு மாதத்துக்கு அவங்க வந்து 2 கோடிக்கு மேலே நகைவட்டி தயாரிக்கிறாங்க. 2 கோடி நகைவட்டி ஒரே மாதத்தில் தயாரிக்கிறாங்க. எப்படி செய்கிறாங்க? அந்த மிஷின்லாம் இருக்குது. பார்த்து அவங்க ஃபேக்ட்ரி டூர் போட்டிருக்காங்க. யூடியூப்பில் ஃபேக்ட்ரி டூரை போட்டிருக்காங்க. இதுதான் உங்களுக்கு அந்த உள்ள இதையும் செய்ய முடியும், இந்த மாதிரி ஃபேக்ட்ரி இப்படி கொண்டு வர முடியும் அப்படின்றது. இப்போ நான் ஒரு மாதம் முன்னாடி இந்த மில்கி மிஸ்ட்னு பிராண்ட் பார்த்துருப்பீங்க, பால் தயாரிக்கிறது. நான் அவர் சந்தித்தேன், சதீஷ்குமார். அவர் ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணேன். இதுகிட்ட இருக்குது, நாமக்கல் கிட்ட இருக்குது. அருமையான ஈரோடு கிட்ட இருக்குது. ஈரோடு நாமக்கல் ஒரு டூர் போனேன். ஒரு நாளைக்கு 1 லட்சம் லிட்டருக்கு மேலே அந்த ஒரே ஒரு ஃபேக்ட்ரியில் அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு. இப்போ அவங்க அடுத்த இது வந்து 2, 3, 4 லட்சம் போகணுன்னு பார்க்குறாங்க. 20, 30, 40 லட்சம், 10 லட்சம் இப்போ இருக்கான். 10 லட்சம் நான் சொன்னது தப்பு. 10 லட்சம் லிட்டர் இன்றைக்கி 20, 30 லட்சத்துக்கு போக போகிறாங்க அடுத்தது. அந்த மெஷினரிலாம் பார்த்தேன், எல்லாம் வந்து ரோபாட்ஸ் இருக்குது. அதாவது ஒரு மில்க் ப்ராடக்ட் ஃபேக்ட்ரியில் ரோபாட் இருக்குது, ஜாப்பனீஸ் ரோபாட் இருக்குது, ஜெர்மன் மெஷின் இருக்குங்க. ஸோ அவ்வளவு சொஃபிஸ்டிகேஷன் இருக்குது அதில். பேக்கேஜிங் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது, அப்படியே வருது, பேக்கேஜிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது, போகுது. அந்த மாதிரி அவ்வளோ பெரிய இதில் இருக்காங்க. அவங்களோட குறிக்கோள் இந்தியாவிலேயே பெரிய இந்த மில்க் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் முடியும். அவங்க வந்து பால் தயிர் விற்கிறது இல்லை, இந்த பன்னீர் அதுலேருந்து ஆரம்பித்து மற்ற மோட்சரல்லா சீஸ். நீங்கள் பீட்சாக்கு போனீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் இருக்கும், பார்த்தீங்கன்னா மில்க் மிஸ்ட் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி இந்த க்ரீக் யோகாட்டுன்னு விற்கிறாங்க, ப்ரோட்டீன் ரிச். இதெல்லாம் நான் சென்னையில் அதெல்லாம் வாங்கியிருக்கேன். சென்னை போகும்போது அந்த மில்கி மிஸ்ட்டு, க்ரீக் யோகாட் அதெல்லாம் சாப்பிட்ருக்கேன் நான். ஸோ அது அவ்வளோ பெரிய நிறுவனம். ஆனால் அவர் சொன்ன இதுதான் ரொம்ப ஆச்சரியம். அவங்க அப்பா வந்து பால் கலெக்ட் பண்ணவர், ஊராக கலெக்ட் பண்ணி அவங்க ஒரு லாரியில் அங்கேருந்து பெங்களூர் அங்கே போய் எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு வருவாங்க. அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து அவங்க அப்பாவோட, அவர் வந்து படிப்பை நிறுத்திட்டு அவங்க அப்பாவோட அந்த பிஸ்னஸ் இறங்கிட்டார். பாலில் இறங்கி இன்றைக்கி அது வந்து 2300 கோடி ரூபா நிறுவனம். அது 20,000 கோடி ஆக முடியும். ஆக்சுவலி இன்னொரு 10-15 வருடங்களில் 20,000 கோடி நிறுவனமாக ஆக முடியும். அந்த ஒரு பால் துறையில் அவ்வளோ வளர்ச்சி இருக்குது. அந்த மாதிரி ஏன் இங்கே தென்காசியில் இல்லை? இந்த கேள்வி தான் கேட்கணும். எல்லா தொழிலும் அப்படி தான் கேட்கணும், அது ஏன் இங்கே இல்லை அப்படி. இப்படி தான் வந்து அது சைனாவாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், அந்த நிறுவனங்கள் எப்படி இங்கே கொண்டு வருது, அதற்கு என்ன செய்யணும்? முதல்ல நீங்கள் அந்த கனவுன்றது தான் சொன்னது. அவர் சொன்னார், கனவுன்றது தூக்கத்தில் வருவதில்லை, கனவுன்றது நம்மை தூங்க விடாமல் தடுப்பது அப்படின்னு அப்துல் கலாம் சொன்ன இது வார்த்தைகள். அந்த கனவுன்றது நீங்கள் எதை பற்றி நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்களோ அது ஏன் கொண்டு வர முடியல, ஏன் முடியாது, அந்த சிந்தனைகள் தான் உங்களுக்கு கொண்டு வர வழியை உருவாக்கும். நீங்களே போய் அதை பற்றி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அவர் ஃபோக்கஸ் சொன்னார். நான் வந்து எனக்கு இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன், இந்தியாவிலேயே யார் பெஸ்ட்டு கிரிக்கெட் பிளேயர் என்னால் சொல்ல தெரியாது. எனக்கு 2 பேர் கூட என்னால் சொல்ல முடியாது. இன்றைக்கி தமிழில் யார் பெஸ்ட் ஆக்டர் எனக்கு சொல்ல முடியாது. இன்றைக்கி பெஸ்ட் ஆக்டர் சொல்ல முடியாது என்னால். இப்போ லாஸ்ட்டாக 6 மாதத்தில் தமிழில் என்ன படம் வந்தது எனக்கு தெரியாது, நிஜமாகவே தெரியாது. ஏன்னா என் டைம் முழுக்க இப்படி தான் போகுது, ஜோஹோ டெக்னாலஜி அப்படி தான். ஆக்சுவலி எனக்கு வந்து யாரோ ஐபிஎல் ஒரு மாதம் 1.5 மாதம் முன்னாடி ஐபிஎல் பார்த்துட்டு இருந்தாங்க வீட்டுக்கு போகும்போது என்னோட நீஸ்லாம். நான் கேட்குறேன், ஏண்டா ஐபிஎல்லாம் இப்போ வந்து எத்தனை ஓவர் இருக்கும் அப்படின்னு. என்ன பெரியப்பா உனக்கு அது கூட தெரியாதா அப்படின்னாங்க. உண்மையாகவே தெரியாதடா அப்படின்னு. அது தெரிஞ்சு எனக்கு என்ன போகிறது அப்படின்னு. அது கூட தெரியாதா உனக்கு ஐபிஎல் எத்தனை ஓவர் இருக்கு? ஸோ அந்த அளவுக்கு. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, அது தெரிஞ்சுக்கணும்னு இல்லாமல் இல்லை, அதை பற்றி அவ்வளவு கவனம் இல்லை. மற்ற சாஃப்ட்வேர் அதே எனக்கு வந்து ஜிபியூ டெக்னாலஜி என்விடியா பற்றி கேட்டால் ஒரு மணி நேரம் பேசுவோம். அதை பற்றி ஜிபியூ ஏஐ அதெல்லாம் பற்றி கேட்டால் 1 மணி நேரம் பேச முடியும். ஐபிஎல் பற்றி கேட்டால் 0 தான் தெரியும். அது எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த கவனம் வேணும், அது உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் வேணும். வெற்றிகரமாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது இப்படி சொல்லலாம். நீங்கள் போய் தோனிகிட்ட போய் சாஸ் இண்டஸ்ட்ரி பற்றி கேட்டால் அவர் தான் சொல்லுவாரா? அதே தான். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ அதனால் அந்த ஃபோக்கஸ் கவனம் வேணும். இதெல்லாம் தான் முக்கியமான விஷயங்கள் நானும் சொல்ல விரும்புகிறேன்.
அவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே அருமையான கருத்துக்கள், எல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த நேரத்தை எப்படி உபயோகப்படுத்துகிறீர்கள்? முன்னுக்கு வராங்க எல்லாமே அந்த முதல்ல அந்த நேரத்தை வீணாக்காமல் நேரத்தை உபயோகப்படுத்துவது தான். நான் காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கேன். இன்றைக்கி கூட பார்த்துருப்பீங்க என்னோடய சேட்டில் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு எழுந்து சில என்னோடய டீமுக்கு சில சாஃப்ட்வேர் குறிப்பெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன். இன்றைக்கி 4 மணிக்கு எழுந்து அவங்க அப்புறம் தான் பார்ப்பாங்க. 4 மணிக்கு இந்த மாதிரி எழுந்து டீமில் 2-3 பேர் தான் பார்ப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே எனக்கு மறந்துடக்கூடாது அப்படின்னு 4 மணிக்கு இருக்கும் இந்த இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து சதா காலமும் அப்படி தான் யோசிச்சுட்டு இருப்பேன். அதாவது இந்த மாதிரி எண்ணங்கள் தான் கடைசியில் தொழிலாக உருவாகுது, அதுதான் வெற்றியாக உருவாகுது. அதுதான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த அமைப்பும் பெரிதாக வளர வேண்டும். அன்பழகன் அவர்கள் சொன்னார் என்கிட்ட, தென்காசியை ஒரு எஸ்டோனியாக ஆக்குவோம், தென்காசியாக ஒரு வளர்ச்சி அடைந்த பூமியாக ஆக்குவோம், இங்கே பல வேலைவாய்ப்பு உருவாக வேண்டும். இந்த எக்ஸ்போ இதுவே வந்து 10 மடங்கு 100 மடங்கு பெருகணும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.